தண்டபாணி சார், நீங்களா? ஆமா உமா, எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்க சார். ஓ வாமா, நான் டிராப் பண்றேன் வா. இல்ல சார், பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். இல்லம்மா, நான் உங்க வீட்டு வழியால தான் போறேன். பரவாயில்ல, டிராப் பண்றேன், ஏறுமா. பயப்படாதம்மா, சொல்றத கேளு, ஏறு. சரி போலாம் சார். ஏய் உள்ள எடுத்து போறா. உள்ள வா. அச்சி ஆவுல. வா. ஏய் இல்ல. ஏய். போடு போடு. என்ன வனிதா, ரொம்ப நேரமா வாசலையே பாத்துட்டு நிக்கிற? இல்லத்த, ரேணுகாவும் நானும் உமா கூட வெளியில போலான்னு பார்த்தோம். காலையிலே உமா கிட்ட நான் சொல்லிட்டேன், இன்னும் வரலையேன்னு பாத்துட்டு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சு வர நேரம் தானம்மா, வந்துருவா. சரி வனிதா, ரேணுகா வா. வாமா. என்ன வனிதா, இன்னுமா கிளம்பாம இருக்க? உமா இன்னும் வரல ரேணுகா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வரலையா? சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. அப்படின்னா வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ முதல்ல ரெடி ஆகு. நான் என்ன இதுக்கு மேல ரெடியாக வேண்டியிருக்கு? சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இரு வரேன். வாமா ரேணுகா, உட்காந்துக்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சரி உட்காருமா. வனிதா, உமா தான் கால் பண்றா. அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு உமா. நான் உமா இல்ல. ஹலோ, யார் நீங்க? பென் டிரைவ். எங்கடி வச்சிருக்க அந்த பென் டிரைவ? டேய், எங்க உமாவை என்னடா பண்ணீங்க? பயப்படாத, அவளை இது வரைக்கும் நாங்க ஒன்றும் பண்ணல. ஆனா நீ அந்த பென் டிரைவை தரலனா அவளை என்ன வேணாலும் செய்வோம். உன் உமா உன் கைக்கு பத்திரமா திரும்பி வரணும்னா எங்க கைக்கு பென் டிரைவ் வரணும். டேய், எங்க கிட்ட பென்ட்ரைவ் இல்லடா, அதை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. எனக்கு பென் டிரைவ் வரணும். எடுத்து வச்சுட்டு இதே நம்பருக்கு கூப்பிடு. நான் சொல்றது புரியுதா? அதை விட்டுட்டு போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நினைச்ச உன் வீட்டு பொண்ணும் அவளுக்கு துணையா இருக்கிற தண்டபாணியோ பணமா தான் உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஐயோ ஐயோ, பென் டிரைவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன்டா உங்க ரெண்டு பேரும் கடத்தி வச்சு எங்களை டார்ச்சர் பண்றீங்க? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, உங்க கூட யாரா இருந்தாலும் தூக்குவேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல கையில பென் டிரைவ் எடுத்துக்கிட்டு திருப்பி இந்த நம்பருக்கு கால் பண்ணல, அவங்கள நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. ஹலோ 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 ஹலோ. ஐயோ உமா, அம்மா வனிதா, என்ன பாச்சு? ஒண்ணு ஆகாது, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. ஐயோ, என்ன ரேணுகா இது? அவனுக்கு என்ன பென் டிரைவ் கேக்குறானுங்கன்னு புரியலையா வனிதா? கடவுளே, இது என்னப்பா சோதனை? உமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்ப என்ன ரேணுகா பண்றது? வேற வழியே இல்ல. வா, அவனுக்கு சொன்ன இடத்துக்கு போய் பாப்போம். ஐயோ, நம்ம கிட்ட தான் பென் டிரைவ் இல்லையே. அதான் தெரியுமே, வேற என்ன செய்ய? போய் அவனுக்கு கையில காலியாவது விழுந்து நம்ம உமாவையும் தண்டபாணியும் கூட்டிட்டு வருவோம். வா அத்தை, வா, ஒண்ணும் ஆகாது அத்தை. அமைதியா இருங்க அத்தை, வந்துடும். தெரியும் அத்தை. எங்க இருக்காளோ தெரியலையே. கடவுளே, எங்களுக்கு ஏது சோதனை? ஐயோ, ஒரே ஒரு பையனை பெத்த அவனும் போயிட்டா. இப்ப என் பொண்ணுக்கும் இப்படி ஒரு சோதனையா? என்ன பாக்குற? உன்னை கும்பிட வந்துட்டு உன்னை கும்பிடாம இருக்கேனேன்னு பாக்குறியா? இனிமே நான் உன்னை கும்பிட போறதில்ல. உன்கிட்ட வேண்டி வேண்டி எனக்கு அழுத்து போச்சு. எவ்வளவுதான் நானும் வேண்டது? அது சரி, வேண்டிக்கிட்டா மட்டும் நீ நல்லது பண்ணிடுவியா? என்ன மாதிரி ஆளுங்களை கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிச்சு அழுது புலம்ப வைக்கிறது தானே உன்னோட முழு நேர வேலையே.
கடவுளே, என் மாப்பிள்ளை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா குணமாகி வரணும். அப்படி அவர் வந்ததும் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட அழகு குத்தி உனக்கு பால் கூட எடுத்துக்கிட்டு வரோம். நீதான் அவரை காப்பாத்தணும் கடவுளே. உன் சன்னிதானத்துக்கு வந்து என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த ஊரே ஒன்னதான் குத்தம் சொல்லும் தாயே. யாருக்கு என்ன பாவம் பண்ணா? ஒரு பாவம் அறியாத என் பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என் மாப்பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடு. ஒன்ன மட்டும்தான் இப்ப நாங்க முழுசா நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்களை கை விட்டுடாத. ரேணுகா, இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாங்க? ஆமா வனிதா. ரேணுகா, பென்ட்ரைவ் கொண்டு வந்தீங்களா? ஏய், பென்ட்ரைவ் கொண்டு வந்தியா? என்ன முழிக்கிறீங்க? பென்ட்ரைவ் கொடுங்க. இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க கிட்ட எந்த பென்ட்ரைவும் இல்ல. நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு எங்க கிட்ட கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பென்ட்ரைவ் தர மாட்டீங்க? ஐயோ சத்தியமா சொல்றேன், எங்ககிட்ட எந்த பென்ட்ரைவும் இல்ல. தயவு செஞ்சு உமாவையும் தண்டபாணியை விட்டுருங்க. உங்க கால்ல வேணாலும் ஏய், விடுங்க. என்னடி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க, இருந்தா தானே கொடுக்க முடியும். கொடுக்கணும்னா இல்லாததை எப்படி கொடுக்க முடியும்? ஆமாங்க, எங்க வீட்டு பொண்ணை விட அந்த பென்ட்ரைவ் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. இருந்தா உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்க பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டோமா? அண்ணே, இவளுங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த உமாவையும் அவ கூட இருக்கிறவனையும் பணமா பார்சல் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்புனாதான் இவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. எங்க கிட்ட சத்தியமா பென்ட்ரைவ் இல்லங்க. சொன்னா நம்புங்க ப்ளீஸ். ஏய், நீங்க திருந்தவே மாட்டீங்கடி. நாங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஏய், வாடா போலாம். என்னடா பென்ட்ரைவ் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? எங்கடா, எப்படி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டாளுங்க. இல்லண்ணே, வழக்கம் போல எங்க கிட்ட இல்லன்னு தானே சொல்றாங்க. அப்படியா? சரி, ஓகே. நீங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. ஏய், பத்திரமா பாத்துக்கடா. சரா சரா. உமா, கொஞ்சம் எந்திரியா. எந்திரிமா சொல்றேன். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி சொல்லு. என்கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் இருக்குன்னு அந்த கதவு கிட்ட நின்று சொல்லு. என்கிட்ட இல்லையே சார். உன்கிட்ட இல்லைன்றதா எனக்கு தெரியாதா? பென்ட்ரைவ் இருக்குன்னு சொன்னா வெளியில ஒருத்தன் தான் இருக்கான், 2 பேர் சாப்பிட போயிருக்காங்க. அந்த ஒருத்தனை உள்ள வர வச்சு அவனை அடிச்சு போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதை விட்டா வேற சான்ஸே கிடையாது. நான் சொல்றதை செய், முதல்ல போ. பயமா இருக்கு. தைரியமா போ, நான் சொல்றேன்ல. போ போ, கதவு கிட்ட போய் சொல்லு. ஹலோ, நீங்க கேக்குற பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்றது கேக்குதா? யாராவது கதவை திறங்கல. நீங்க கேக்குற பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்கு. கதவை திறங்க, நான் கொடுத்துறேன். ப்ளீஸ். என்ன சொல்ற? அது உன்கிட்ட தான் இருக்கா? சீக்கிரம் வாங்க சார், வாங்க. வாங்க
ஓடு உமா, நீ ஓடு. வேகமா போ. ஏய் ஏய் நில்றா. ஏய் உமா மாமா உமா என்னாச்சு? மாமா மாமா அவங்க துரத்துறாங்க மாமா. உமா என்னாச்சு சார்? ஏய் மரியாதையா போயிடு. தேவையில்லாம குத்துப்பட்டு சாகாத. ஏய் யாரா நீங்க? ஏய் யாரா நீங்க? யாரா சொல்றா, சொல்லு, சொல்றா. மாமா யாரு சொல்றா? யார் சொல்றா, சொல்லு. யார் சொல்லு, சொல்றா. ஏய் வேணா. சொல்றா, சொல்றாங்க. யார் ஆரம்பிச்சாங்களே? ஓய் ஐயோ மாமா. ஏய் இந்திரா. மாமா ஏய் வாடா வாடா வாடா. வா வா வந்துரு வந்துரு. வாடா. ஏய் வாடா. வா வா வா. ஏய் மாமா ஏய் மாமா. யாருமா அவனுங்க? எதுக்காக காட்டுறாங்க சார்? அவங்க யார் என்னன்னு தெரியாது சார். அவங்களுக்கு தேவையான பென்ட்ரைவ் ஒன்று எங்ககிட்ட இருக்கான். அதை கொடுங்க கொடுங்கன்னு எங்களை போட்டு உயிர் எடுக்கிறானுங்க சார். ஆனா அவங்க என்ன பென்ட்ரைவை கேட்கறானுங்க, என்ன இலவு ஒண்ணுமே புரியல சார். அன்னைக்கு அப்படிதான் வனிதாவையும் ரணிகாவும் வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணானுங்க. இன்னைக்கு எங்க 2 பேரையும் கடத்திட்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சி வச்சிருந்தானுங்க சார். அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வரும்போது தான் நீங்க எங்களை காப்பாத்துறீங்க. நீங்க மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரேணுகா, நம்ம இப்படியே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வனிதா? நம்ம போலீஸ்க்கு போனா அவங்க உமாவையும் தண்டபாணியும் கொன்னுடுவாங்க. வேற என்னதான் பண்றது? அத்தையை பாரு எப்படி அடறாங்கன்னு. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் யோசிக்க வேண்டாம் ரேணுகா. நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம். அவங்க கண்டிப்பா நம்ம உமாவையும் தண்டபாணி சாரையும் காப்பாத்திடுவாங்க. அம்மா அம்மா, அம்மா அம்மா என் பொண்ணு வந்துட்டா. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் துடிச்சு போயிட்டேம்மா. தண்டபாணி நல்லபடியா வந்துட்டியா? ஐயோ என்னாச்சு? உள்ள வாங்க மாமா. வாங்க மாமா. டேய் நில்றா.
இந்த வீட்டுல இருக்கிற மிச்ச உசிரியை இப்ப எடுத்துட்டு போலான்னு வந்தியா? அத்தை அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. அடச்சே, என்ன உன் வாயால அத்தன் கூப்பிடாத. உன் ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் தானே நாங்க ஒதுங்கி இங்க வந்து நிக்கிறோம். மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? மா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்க? இவனாலேயே இவன் தங்கச்சியாலும் தானே உன் அண்ணனை இழந்துட்டு இங்க நிக்கிறோம். மா, அவனை உன் மகன் சொல்லி என் அண்ணன்னு சொல்லாத. என்ன பாக்குற? உன் மகன் என்ன உத்தமனா இல்ல யோகியனா? அவன்லாம் சாக வேண்டியவன் தான். எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. மல்லிகாவை உன் பையன் ஏமாத்தின மாதிரி என்னையும் ஒருத்த அப்படி பண்ணிருந்தா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பியா? கண்ட துண்டமா வெட்டி இருக்க மாட்ட. அதுதானே மல்லிகாவும் செஞ்சா. உன் பையன் இன்னைக்கு உயிரோட இல்லாததுக்கு காரணம் இவரு தங்கச்சி மல்லிகானா? நான் உயிரோடையும் மானத்தோடையும் இப்போ முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் இவருதாமா. ஆமாம்மா, முத்தையா தான் எங்கள் 2 பேரையும் காப்பாற்றினார். உன் கண்ணுக்கு அவரு தப்பா தெரியலாம், ஆனா ஏன் கண்ணுக்கு அவர் கடவுளாதான் தெரியறாரு. மாமா மட்டும் அங்க இருந்து எங்களை காப்பாத்தலனா அந்த ரவுடிங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. மல்லிகா பண்ணது நியாயம்னு சொல்ல வரல. ஆனா விமல் மாமா பண்ணதும் தப்பு தானே. அவ ஒன்றும் வேணும்னு கொலை பண்ணல, ஒரு வேகத்தில் கொலை பண்ணிட்டா. அதுக்கான தண்டனையே இப்போ ஜெயிலில் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுக்காக நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். என் தங்கச்சி மேல இந்த பாசத்தில் பண்ணினேன். வனிதாவையும் ரேணுகாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்காக நான் இவங்க 2 பேர் காலையும் வந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஐயோ, என்ன முத்தையா இது? உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நாங்க அப்பவே மறந்துட்டோம். ஆமாண்ணே, என் புருஷன் செத்ததுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. அவர்கிட்ட இருந்து என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். உள்ளே பறி கொடுத்த வேதனையில நான் புத்தி கேட்டு பேசிட்டேயா. ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச உதவியால நீ செஞ்ச எல்லா தப்பும் மறைஞ்சு போச்சேயா. ஐயா, ஒரு ஆம்பளை உசுரை காப்பாத்தினா அது அவன் குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி. ஆனா ஒரு பொம்பளை உசுரையும் மானத்தையும் காப்பாத்தினா அது அவங்க பரம்பரையே காப்பாத்துற மாதிரியா. என் அண்ணன் மக இன்னைக்கு உன்னால என் பரம்பரையே படைச்சிருக்கியா. முத்தையா, அத்த கோவத்துல பேசிட்ட எதையும் மனசுல வச்சுக்காதையா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி வாயா, முதல்ல ஏதாவது சாப்பிடலாம் வா. இங்கே தானே வர சொன்னா? ஜோதி, வா கலைவாணி. என்ன கலைவாணி, எதுக்கு வர சொன்ன? ஒன்னும் இல்ல, நீ அந்த ஊருக்குள்ள போனதுல இருந்து உன்னை பத்தி ஒரு தகவலும் இல்ல. அதான் காத்தவராயன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஜோதி. இதுக்கப்புறம் அவர் என்னை எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ நாங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கோம். என்ன சொல்ற ஜோதி? ஆமா கலைவாணி, அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு புரிய வச்சுட்டாரு. இனிமே நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. எப்படியோ ஜோதி, நீ சந்தோஷமா இருந்தா சரி. இந்த குழந்தை உங்ககிட்ட எப்படி? இதுவா, அவர் அடிக்கடி புதையல் எடுக்க போறேன்னு சொல்லுவாருல்ல, அதுக்காக தான் இந்த குழந்தைய தத்து எடுத்திருக்காரு. ஏன் இந்த குழந்தைய உனக்கு தெரியுமா? ஐயோ ஜோதி, இது சுப்புவோட குழந்தை. சுப்புவோட குழந்தையா? எந்த சுப்பு? சூர்யா ஐயாவோட குழந்தை ஜோதி.
ரெடிமா ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நீ என்ன குழந்தையா? சார் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.